திரை மெதுவாக திறக்கிறது. ஒரு சிறிய ஏழ்மையான வீடு. காலை வேளை. ஆர்த்தி அம்மாவின் படுக்கை அருகில் அமர்ந்திருக்கிறாள். ஆர்த்தி தாயிடம், என்னம்மா, எப்படி இருக்கீங்க? டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அம்மா பலவீனமாக. ஆர்த்தி, நான் சாப்பிட மாட்டேன். நீ இங்க உட்காந்து ஒரு விஷயம் சொல்லணும். ஆர்த்தி, என்னம்மா, பேசாதீங்க, நீங்க நல்லா ஆகிடுவீங்க. அம்மா, இல்ல கண்ணு, எனக்கு தெரியும், இது கடைசி நேரம். நான் சொல்றத கேளு. அம்மா மூச்சு வாங்குகிறார். ஆர்த்தி கண்கலங்குகிறாள். அம்மா, நான் இறந்துட்டேன்னா இந்த வீட்டுல நீ இருக்காத. உங்க அப்பாவும் அண்ணனும் உன்னை நல்லா பார்க்க மாட்டாங்க. ஆர்த்தி, என்னம்மா சொல்றீங்க? அப்பாவும் அண்ணனும் என்ன தப்பா நினைப்பாங்களா? அம்மா, ஆமா பொண்ணு, அவங்க உன்னை நரகத்துல தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் செத்த உடனே நீ இங்க இருந்துராத, ஓடி போயிடு. ஆர்த்தி குரல் நடுங்க. ஏம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க நல்லாதான் இருப்பீங்க. அம்மா, இல்ல, இது என் கடைசி ஆசை. நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு, இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு. ஆர்த்தி அழுகிறாள். அம்மாவின் கண்களிலும் கண்ணீர். ஆர்த்தி, சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். ஆனா நீங்க இறந்துட மாட்டீங்க. அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் முன்கூட்டியே சொல்றேன். எனக்கு ஒரே கவலை நீதான். உன்னை ஒரு நல்ல இடத்துல சேர்த்துடணும். வாசலில் குரல் கேட்கிறது. மருதம்மாள் உள்ளே வருகிறாள். அம்மாவின் நெருங்கிய தோழி. மருதம்மாள், என்னடி கண்ணு, ஏன் அழுதுகிட்டே இருக்க? உங்க அம்மாவுக்கு என்ன? ஆர்த்தி. மருதம்மாள், அம்மா ரொம்ப பலவீனமா இருக்காங்க, ஏதோ பயமுறுத்தி பேசுறாங்க. மருதம்மாள் அம்மாவிடம், டேய், உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல, கவலைப்படாத. சில நாட்கள் கழிகின்றன. ஒவ்வொரு நாளும் மருதம்மாள் காலையில் வந்து வீட்டு வேலைகளைச் செய்கிறாள். ஆர்த்திக்கு டைலரிங் கோர்ஸ் முடிந்திருக்கிறது. அவள் சிறு சிறு வேலைகள் செய்து காசு சேர்த்து அம்மாவுக்கு மருந்து வாங்குகிறாள். ஒரு காலை மருதம்மாள் வழக்கம் போல வீட்டுக்கு வருகிறாள். கதவு திறந்திருக்கிறது. உள்ளே செல்கிறாள். மருதம்மாள் மனதுக்குள், ஏதோ ஒழுங்கில்லை. எப்பவும் விடியற்காலையில எந்திரிச்சிருப்பாங்க, இன்னைக்கு அம்மாவின் அறைக்குச் செல்கிறாள். அம்மா அசைவற்று படுத்திருக்கிறார். மருதம்மாள் அலறுகிறாள். ஐயோ, ஆர்த்தி, ஆர்த்தி, உங்கம்மா உங்கம்மா இறந்துட்டாங்க. ஆர்த்தி ஓடி வருகிறாள். அதிர்ச்சியில் உறைகிறாள். ஆர்த்தி, இல்லை, இல்லம்மா, நீங்க சொன்னீங்களே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும்னு, அதான் இப்பவே கிளம்புறேன், நீங்க சொன்ன மாதிரி. அவள் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் எதுவும் சொல்லவில்லை. கையில் காசோ உடை கூட இல்லை. சாலையில் நடந்து செல்கிறாள். மனதில் அம்மாவின் இறுதிச் சடங்குகளை நினைக்கிறாள். கண்களில் கண்ணீர். எதிர்பாராத விதமாக சாலையை கடக்கும்போது ஒரு வாகனம் மோதுகிறது. கருமை. ஆர்த்தி கண்விழிக்கிறாள். ஒரு ஹாஸ்பிடல் படுக்கையில், உடலில் கட்டுகள். நர்ஸ், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கா? ஆர்த்தி குழப்பமாக, நான் நான் எங்க இருக்கேன்? என்னை யாரு இங்க கொண்டு வந்து சேர்த்தது? நர்ஸ், உங்கள ஒரு விபத்துல சேர்த்த பையன், அவன் கிளம்பி போயிட்டான். இப்போது உங்களை தேடி யாரும் வரல. உங்க பீஸ்கள் கட்டியாகணும், டிஸ்சார்ஜ் ஆகணும். ஆர்த்தி மௌனமாகிறாள். எங்கு போவது, என்ன செய்வது என்று தெரியாமல். அப்போது அறைக்குள் ஒரு டாக்டர் நுழைகிறார். அவர் பெயர் அர்ஜுன். முகத்தில் பணிவு. டாக்டர் அர்ஜுன், உங்களுக்கு நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கம்மா. நான் உங்களுக்கு உதவ முடியுமா என்று பார்க்கிறேன். ஆர்த்தி அழுகிறாள். தன் கதையைச் சொல்லத் தொடங்குகிறாள். அம்மாவின் மரணம், வீட்டை விட்டு வெளியேறியது, விபத்து. டாக்டர் அர்ஜுன் கேட்ட பிறகு, உங்க பேமெண்ட் எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஆர்த்தி, ஆமா, டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா எங்கம்மா உடம்பு சரியில்லாததால படிக்க முடியல. டாக்டர் அர்ஜுன், நான் உங்களை படிக்க வைக்கிறேன். நீங்க என் வீட்டுக்கு வாங்க. நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். ஆர்த்தி யோசிக்கிறாள். சிறிது நேரம் கழித்து, ஆர்த்தி, சரி, எப்படியோ எனக்கு இருப்பிடம் வேண்டும். படிக்கவும் ஆசைதான். உங்க சொல்லைக் கேட்கிறேன். அர்ஜுன் வீட்டுக்குச் செல்கிறார்கள். வீடு பெரியதாக இருக்கிறது. ஆனால் யாருமே இல்லை. ஆர்த்தி ஆச்சரியமாக, சார்,
இந்த வீட்டுல நீங்க மட்டும்தானா? உங்க மனைவி, குழந்தை? டாக்டர் அர்ஜுன் சிரிக்கிறாரு. இல்ல, எனக்கு யாருமே இல்ல. எங்க அக்கா ஒருத்தி இருந்தாங்க. அவங்க காதலிச்சு ஒருத்தனோட ஓடிப் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா, அம்மா ஒவ்வொருத்தரா இறந்துட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன். சொத்து கொஞ்சம் இருந்ததுல ஒரு ஹாஸ்பிடல் கட்டி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்த்திக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஆர்த்தி, எனக்கும் இப்போ யாருமே இல்ல சார். நீங்க கொடுத்த உதவி எனக்கு கடவுள் தந்த வரம். டாக்டர் அர்ஜுன், நாளைக்கு உன்னை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமா? உங்க அப்பா அண்ணனை பார்க்கணும். ஆர்த்தி பதறுகிறாள். வேண்டாம் சார். அம்மா சொன்னாங்க, நான் அந்த வீட்டுக்கு திரும்பக் கூடாதுன்னு. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். டாக்டர் அர்ஜுன், சரி. ஆனா உங்க அப்பா அண்ணன் உங்கள தேடறாங்களான்னு நான் விசாரிக்கணும். சில நாட்கள் கழிகின்றன. அர்ஜுன் ஒரு ஆளை விட்டு ஆர்த்தியின் வீட்டுப் பகுதியில் விசாரிக்கச் செய்கிறார். ஒரு மாலை கதவு தட்டப்படுகிறது. மருதம்மாள் வேறு ஒரு பெண்ணுடன் உள்ளே வருகிறாள். மருதம்மாள் ஆர்த்தியைக் கட்டி அணைத்துக் கொள்கிறாள். டே பொண்ணே, எங்க போனே? உன்னை காணோம்னு எங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. உங்க அப்பா உன் மேல ரொம்ப வெறியா இருக்காரு. நீ என்கிட்டயாவது ஓடி வந்திருக்கலாமே. ஆர்த்தி, என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அப்பா ஏன் என் மேல் வெறியா இருக்காரு? மருதம்மாள் கதை சொல்லத் தொடங்குகிறாள். மருதம்மாள், கேளு பொண்ணு. நீ உங்க அப்பாவுக்கு சொந்த பொண்ணு இல்லை. ஆர்த்தி அதிர்ச்சி. என்ன? மருதம்மாள், ஆமா. உங்க அப்பாவுக்கு முதல் தாரத்துல ஒரு மகன் இருந்தான். அவன் இறந்துட்டான். அப்புறம் அவர் உங்க அம்மாவ கல்யாணம் பண்ணினாரு. ஆனா உங்க அம்மா ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு அவன் கரெக்ட் இல்லாதவன். உங்க அம்மா கர்ப்பமா இருந்தப்ப அவன் எல்லா நகை பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். அப்பதான் உங்க அப்பா உங்க அம்மாவை சேர்த்துக்கிட்டாரு. நீ பிறந்தப்ப 2ஆம் தாரத்து பொண்ணுன்னு உங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்காது. உன்னை ஒரு வயசான பணக்காரருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம். ஆர்த்தி அதிர்ச்சியில் வெறித்து பார்க்கிறாள். ஆர்த்தி, எனக்கு இப்பதான் இந்த உண்மை தெரியும். எங்க அம்மா அதான் அப்படி சொன்னாங்க. ஸ்டோ அவங்கள நம்பாமல் போனேனே. டாக்டர் அர்ஜுன் உள்ள வருகிறாரு. மருதம்மாளை பார்த்து, டாக்டர் அர்ஜுன், இவங்க தானே உங்க வீட்டு சித்தி. இவங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவு. மருதம்மாள், நீங்க என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட நான் கேட்டேனே, யாராவது இந்த பொண்ண தேடி வராங்களா? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. டாக்டர் அர்ஜுன் ஒரு பழைய போட்டோவை எடுக்கிறார். டாக்டர் அர்ஜுன் ஆர்த்தியிடம், இத பாருங்க, இவங்க தான் என்னுடைய அக்கா. இந்த முகம் உங்க முகத்துக்கு ரொம்ப பொருந்துது. நீங்க எங்க அக்காவின் பொண்ணா இருக்கணும். ஆர்த்தி போட்டோவை வாங்கி பார்க்கிறாள். கண்கலங்குகிறாள். ஆர்த்தி, அம்மா, இந்த போட்டோவுல உங்க அக்கா அப்படின்னா எங்க அம்மா உங்க அக்காவா? நான் உங்க மருமகளா? மருதம்மாள் அழுகையுடன், ஆமா அம்மா, உன் அம்மா இவருடைய அக்காதான். அவங்க காதலிச்சு ஓடிப்போன பையன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டான். உங்க அப்பா, அதாவது உங்க அம்மாவ கல்யாணம் பண்ணினவர், அவருக்கும் உனக்கும் இரத்த உறவு இல்ல. நீ அர்ஜுனோட அக்கா பொண்ணு. ஆர்த்தி அழுகிறாள். டாக்டர் அர்ஜுன் அவளை தழுவிக் கொள்கிறார். டாக்டர் அர்ஜுன், கடவுள் உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. நான் உன்னை நல்ல முறையில படிக்க வைக்கிறேன். ஒரு பெரிய டாக்டராக்க வேண்டும். ஆர்த்தி தலையசைக்கிறாள். பல வருடங்கள் கழிகின்றன. ஆர்த்தி கடுமையாக படித்து M.B.BEPS முடித்து ஒரு சிறந்த டாக்டர் ஆகிறாள். அர்ஜுனின் ஹாஸ்பிடலையும் நிர்வகிக்கிறாள். ஆர்த்தி இப்போது வயது 30. அவளுக்கு ஒரு நல்ல இளைஞருடன் திருமணம் நடந்திருக்கிறது. ஒரு மகன், ஒரு மகள். ஹாஸ்பிடல் வளாகம், ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம். ஆர்த்தி மக்களிடம், அம்மா, தாத்தா, உங்களுக்கெல்லாம் இலவச சிகிச்சை. கொஞ்சம் பொறுங்க. உங்களையெல்லாம் குணப்படுத்த வேண்டும்னு தான் எங்க ஆசை. ஒரு வயதான பெண்மணி அழுகிறாள். வயதானவள், உங்க மாதிரி டாக்டருங்க இருந்தாதான் எங்களை மாதிரி ஏழைங்க பிழைப்போம். ஆர்த்தி மருதம்மாளிடம் சொல்கிறாள். ஆர்த்தி, மருதம்மாள், அம்மா இருந்திருந்தா இந்த நாளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க கடைசி ஆசைய நான் நிறைவேற்றிட்டேனா? மருதம்மாள், ஆமாம் பொண்ணு. உங்கம்மா சொன்னாங்க. என் பொண்ணு நல்ல இடத்துக்கு போகணும். இப்ப நீ நல்ல இடத்துல இருக்க. மத்தபடி பலருக்கு நல்லது பண்ற. டாக்டர் அர்ஜுன் வருகிறார்.
டாக்டர் அர்ஜுன், ஆர்த்தி, இந்த முகாமை நம்ம சொந்த செலவுல நடத்துறோம். நல்ல வேலை. இனி ஊருக்கு போய் முகாம் போடணும். எவ்வளவோ பேருக்கு உதவலாம். ஆர்த்தி, ஆமாம் மாமா. எங்கம்மா மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதுதான் என் வாழ்க்கை இலக்கு. ஆர்த்தி வானத்தை பார்க்கிறாள். கண்கலங்குகிறாள். ஆர்த்தி மனதுக்குள், அம்மா, நீங்க சொன்னீங்களே நல்ல இடத்துக்கு போயிடு. அதை விட நல்ல இடத்துக்கு வந்துட்டேன். ஒரு தாயின் ஆசை கடவுளை விட பெரியது. திரை மெதுவாக இருளும். குரல் மட்டும் ஆர்த்தி. இந்த கதையை படித்து கேட்டு உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போன்ற சுவாரஸ்யமான உணர்ச்சி நிறைந்த கதைகள் இன்னும் வரும். லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திரை முழுவதும் கருமை.